வணக்கம். இன்றைக்கு இலங்கையில பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் இலங்கைக்கு வந்திருந்தார். அவரை இன்றைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மங்களகரமான வரவேற்புடன் வரவேற்றிருக்கிறார். நிச்சயமாக இது சுதந்திர சதகத்துல இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல பார்க்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பீரங்கி வேட்டொலிகள் முழங்க ராணுவத்தினுடைய உயரிய மரியாதையுடன் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார். இது இலங்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதோடு சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிற ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னொரு தலையீடையை கொடுத்திருக்கிறன்னு சொல்லி சர்வதேச நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை வருகை என்பது தமிழ் மக்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துமா என்று பார்ப்போமாக இருந்தால், நிச்சயமாக இதுல தமிழ் மக்கள் சார்பில் எதுவுமே கிடைக்க போறதில்லை, அல்லது தமிழ் மக்களுக்கு இது சாதகமாக அமையுமா என்று பார்த்தவர் சொல்லி சொன்னால் அதுவும் இல்லை என்றதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பின்னுக்கு விரிவா பார்க்கலாம். அடுத்ததாக நரேந்திர மோடி அவர்களும் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் பல்வேறு ஒப்பந்தங்கள்ல கைச்சாத்திட உள்ளனர். அதே நேரத்துல இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால், நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு முன்னதாகவே MI-17 ரக உலங்கு வானூர்திகளும் 40 விமானப்படைகளும் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். இந்திய விமானப்படைகளும் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். இது என்னத்தை சொல்லி சொன்னால், இந்திய பிரதமருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் வந்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த விமானப்படை இலங்கை வந்திருப்பதன் மூலமாக நிச்சயமாக அவர்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்திருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்லணும். ஏன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே இலங்கையினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இலங்கை இருக்கிறது. ஆங்காங்கே துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றிருந்தாலும் அதயத்திலே அந்த பாதுகாப்பு படைகள் மிக தீவிரமான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் தங்களுடைய நாட்டினுடைய பிரதமருடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக உலங்கு வானூர்திகள் 4 உலங்கு வானூர்திகளும் 40 விமானப்படையினரும் வந்திருந்தார்கள். அது ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்று சொன்னால், வேறு எந்த ஒரு நாட்டு அரசு தலைவருக்கும் வழங்கப்படாத மரியாதை நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது என்னத்தை காட்டி இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த உறவை பலப்படுத்துவதிலே நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக அல்லது இந்தியாவுடன் தீவிரமான நட்பை பேடி வருகிறோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு செய்தியாகவும் இருக்கலாம். இன்னொரு விதத்துல இதை பார்ப்போமாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரையில சீனாவை எதிர்க்க முடியாத ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது. அதேத்திலே இந்தியாவையும் எதிர்க்க முடியாத நாடாக இருக்கிறது என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இருந்த போதிலும் இந்தியாவை விட ஒருபடி மேலாக இலங்கை சீனாவை பார்க்கிறது என்றதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு இலங்கையில பல அபிவிருத்திகளுக்கு சீன அரசாங்கம் உதவி செய்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கையில இந்தியா கால் ஊன்றுவத சீன அரசாங்கம் விரும்பல. அதே நேரம் அமெரிக்காவோ சீனாவோ இலங்கையில கால் பதிப்பதை இந்தியா விரும்பல. இதுதான் சர்வதேச அரசுகளுக்கான அல்லது சர்வதேச வல்லாதிக்க நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது. இது ஒரு விஷயம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழ் அரசியல்வாதிகள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் அதுவும் கேள்விக்குறியான நிலையில காணப்படுகிறது. அடுத்தபடியாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவாரா என்று பார்ப்போமாக இருந்தால் அதுவும் அவருடைய அந்த நிகழ்ச்சி நேரிலே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. சரி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கை வந்திருக்கிற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக தமிழர் தரப்புகளை
விரும்பியோ விரும்பாமலோ சந்திப்பார் என்றதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இருந்த போதிலும் அவருக்கான நேர காலங்கள் கிடைக்குமோ என்றதுதான் இதுல கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 6ஆம் தேதி வரைக்கும் தான் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையில தங்கியிருப்பார். அடுத்த நாள் அவர் தன்னுடைய தாயகம் திரும்புவார் என்கின்ற செய்தியை ஏற்கனவே நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வந்திருப்பதன் ஊடாக தமிழ் மக்கள் நிச்சயமாக அவருடைய வருகையை பார்க்கலாமே தவிர அதனூடாக ஈழத்தமிழர்கள், குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா ஏதாவது உதவியை செய்யுமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் கேள்விக்குரிய நிலையில்தான் இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில இந்தியாவை விரும்பியோ விரும்பாமலோ வெறுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் ஏதோ ஒரு வகையில அவர்களை அனுசரித்து போக வேண்டிய அந்த தேவையும் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில இந்தியா தன்னுடைய நலன் சார்ந்து தமிழ் மக்களையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் பயன்படுத்தி வருகிறது என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்தியாவுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களாக இருக்கிறார்கள். இது ஏற்கனவே இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு சீனாவினுடைய ஆதிக்கம் வடக்கு கிழக்குல அல்லது இலங்கையில இருப்பத வடக்கு கிழக்குல வாழ்ற தமிழ் மக்கள் ஒருபோதும் விரும்பல. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இந்தியா அல்லது தமிழகம் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய தொப்புள் குறை உறவாக காணப்படுகிறது. அல்லது அந்த உறவுதான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாசங்கள் தொடர்பிலே தன்னுடைய இறுக்கமான நிலப்பாட்டை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும் என்பதையே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த விஷயம் நிறைவேறுமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது நிறைவேற்றப்பட முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லலாம். ஏன் சொன்னால் இலங்கை அரசாங்கத்தை அவர் வற்புறுத்தியோ அல்லது இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாதவராக தள்ளப்பட்டிருக்கிறார் என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவர் இலங்கை வந்திருப்பதனாலும் தமிழ் மக்களை அவர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களிடம் ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்கலாம். 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாமே தவிர ஈழத்த தமிழர்களுக்கான அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையை எடுங்கள் என்று இந்திய பிரதமர் அவர்களால் கூற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு விஷயம் என சொல்றால், இன்றைக்கு இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய கடத்தொழில் என்பது ஈழத்தமிழ் மீனவர்களை அல்லது இலங்கை மீனவர்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களை அந்த கடலிலே அத்துமீறிய வகையிலே அவர்கள் கடற்கொள்ளை மேற்கொண்டாலும் இலங்கையினுடைய கடற்படை அவர்களை கைது செய்தாலும் அவர்களுடைய வருகை என்பது தொடர்ச்சியாகத்தான் இடம்பெற்று வருகிறது. அதே நேரத்தில் கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூட பல தடவைகள் இந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய கடற்றொழில் தொடர்பாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற போது அவருக்கு மிக தெளிவாக இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக விரிவாக கூறப்படும் என்கின்ற விடயம் எல்லாம் சொல்லியிருந்தார். இந்த விடயம் பேசப்பட்டாலும் இதனூடாக இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்பது ஒருபோதும் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் தான் நரேந்திர மோடி அவர்களும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் இரண்டு நாடுகளுடைய நலன் சார்ந்து அவர்களுடைய வர்த்தகம் சார்ந்து அவர்கள் பல ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கைச்சாத்திட போகிறார்கள். அதே நேரம் இந்த கைச்சாத்து ஊடாக தமிழ் மக்கள் நிச்சயமாக எந்த விதமான பிரயோசனங்களுமே அனுபவிக்க போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.